ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இணைய நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி ஒரு மனதோடு ஆண்டவர் இயேசுவை நாம் உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து, ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே இந்த நாளில் எங்களை நீர் பார்க்க வைத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை காணும்படி ஆண்டவரே எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நாங்கள் யோசிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் நீர் செய்தவற்றை எல்லாம் நினைத்து உமக்கு நல்ல ஆராதனை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நடத்துவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த ஆராதனைக்குள்ளே எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். தேவ மகிமை இந்த இடத்துல ஆண்டவரே வெளிப்படட்டும். தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் நிறையப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி முடிந்தா இடத்துல எழும்பி நின்று ஆண்டவருக்கு நல்லா நன்றி சொல்லுவோம். தூய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். 1000 நாவு இருந்தாலும் போதாது நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் வருகிற இந்த நாள் எவ்வளவு ஆண்டவரே இன்பமானதா இருக்கிறது, எவ்வளவு எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஆவியானவர் எங்களை நடத்துகிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே உணர்கிறோம். உம்முடைய தொடுதலை நாங்கள் உணர ஒவ்வொரு வாரமும் நீர் பலமா எங்கள் மீது இறங்குகிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஜெபத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஓ ஜீசஸ். வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஓ ஜீசஸ், thank you Lord. Hallelujah. சொல்லுவோம். ஓ ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, ஆனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, ஆனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, தூய ஆவியே. சொல்லுவோம். தூய ஆவியே, ஆவியே, தூய ஆட்கொள்ளும் தூய ஆவியே,
அரவணைக்கும் தூய ஆவியே ஆட்கொள்ளும், அரவணைக்கும் தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரை வரவேற்று இந்த காலை வேளையில எல்லாரும் ஒரு மனதோடு அவரை ஸ்தோத்திரித்து உயர்த்துவோம். தூய ஆவியே ஊற்றிடுமே, தூய ஆவியே உணர்த்திடுமே, தூய எங்கள் மீது ஊற்றிடுமே, உணர்த்திடுமே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே கடைசியா எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஓ ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே. எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்முடைய தூய ஆவியினால் எங்களை நிரப்பும். இந்த காலை ஆராதனை நேரத்தில் இங்கே வந்திருக்கிறவர்கள் சோர்வோடு இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற இந்த பரிசுத்த ஆவி எங்கள் சரீரத்தை, எங்கள் ஆத்துமாவை எல்லாவற்றையும் பலப்படுத்தி ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த ஆராதனையிலே நாங்கள் எங்களை ஆண்டவரே கவனம் செலுத்தி கர்த்தர் பேசுகிற எல்லாவற்றையும் நாங்கள் உணர்ந்து ஆவியிலே நாங்கள் பலப்பட, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆவியிலே நாங்கள் பலப்பட, ஆவியிலே பலப்பட. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஓ சரீரம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறதே. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த காலை ஆராதனை நேரத்தில் எங்கள் நடுவே ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், பலமாய் இறங்கி ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள, உம்முடைய ஆளுகைக்குள்ள நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெருப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். தொடர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். இன்றைக்கு உலகமெங்கும் இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்தே நாள் என்று அனுசரித்து கொண்டாடுகிறார்கள். ஆவியானவருடைய வல்லமை இந்த திருப்பூர் பட்டணத்தில் இருக்கிற எல்லா பெந்தேகோஸ்தே சபையின் மீதும் இறங்கி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பைபிளில் ஒரு காரியம் சொல்லியிருக்கு பாருங்க. ரோமரில் எழுதியிருக்கும் போது, ரோமரில் பவுல் சொல்லும்போது சொல்றார், 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே
தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுமாம். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை தேவனுடைய அன்பு இந்த பரிசுத்த ஆவியினாலே கிடைக்கிறது. ரோமர் 14:17 சொல்லப்பட்டிருக்கிற போது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் என்ன உண்டாகுமா? சந்தோஷமாய் இருக்கிறது என்று போட்டிருக்குது. 15:13 சொல்லியிருக்கு பாருங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்கு நமக்கு தேவைப்படுகிறார்? அவர் நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மிகுந்த அன்பினாலும் நம்மை அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் இந்த காலை நேரத்தில் இந்த பெந்தேகோஸ்தே திருநாளில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீங்கள் உயர்த்துங்கள். ஒரு புதிய பாடல், பழசா புதுசான்னு தெரியல, அது பாடும்போது தான் தெரியும். ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். பிரசன்னம் உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவா இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே கலிகூர்ந்து ஆண்டவர் இயேசுவை வாஞ்சித்து தேவ சமாதானமும் தேவ அன்பும் தேவன் நமக்கு தருகிற எல்லா சந்தோஷத்தினாலும் இன்றைக்கு நிறையப்பட்டு ஆவியானவரை பாடி துதிக்கும் போது உயர்த்தும் போதே கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சந்தோஷங்களினால் நிரப்புகிற தேவனை உயர்த்தி பாடுவோம். ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. ஆவியிலே உந்தன் சமூகத்தையே. நேசர் முகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன், பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம். நேசர் முகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன், பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் இந்த வேளையிலே, உந்தன் மகிமையின் பிரசன்னம். ஓ, உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் எங்கள் நடுவே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இந்த வேளையிலே. தாவீதை போல தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த அபிஷேகத்தினால் கர்த்தரை பாடி துதித்து அவருக்கு ஆராதனை செலுத்தினது போலவே அவர் எப்படி ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினாரோ அதே போல நாமும் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி சந்தோஷத்துடன் பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை உணர்ந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன், ஆடி பாடி
துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. தாவீது போல் சமூகம் வேண்டுகிறேன். ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே. ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் உணர்வூட்டிடுமே. உன்னதத்தில் உம்முடனே ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். உம்மை வாஞ்சிக்கிறேன். சொல்லுங்க, உந்தன் மகிமையின் பிரசன்னம், உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும். ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி மேலறையிலே அவர்கள் கூடியிருக்கும் போது அந்த 120 பேர் மீது வந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நம் மீது ஊற்றப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. மேல் வீட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மலை கரை புரள சந்தியுமே. மேல் வீட்டரை அனுபவத்தை எங்களுக்கும் எங்க குடும்பத்திற்கும் ஓ நீர் தருவீராக. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை எழுப்புதலால் புது உள்ளமே உயிர்ப்பிக்க செய்திடுமே. எல்லாரும் சொல்லும், ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் இந்த வேளையிலே, உந்தன் மகிமையின் பிரசன்னம் பிரசன்னம் உந்தன் மகிமையின் பிரசன்னம். எல்லாரும் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உந்தன் மகிமையின் பிரசன்னம் இந்த வேளையிலே, தேவ மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. தேவ மகிமையின் பிரசன்னம் நம்மை நிரப்பும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். காலியான பாத்திரத்தை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அன்னைக்கு பெந்தேகோஸ்தே என்றும் நாள் வந்தபோது அவர்கள் மேலறையிலே கூடினார்கள். 120 பேர் கூடின அந்த இடத்திலே அவர்கள் சந்தித்த, அவர்கள் அனுபவித்த, they have encountered the spirit of God, தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை உணர்ந்த அந்த நாளிலே அந்த அதே அனுபவம் இன்றைக்கும் நமக்கு கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. அந்த இடம் அசைந்ததாம். பைபிள்ல சொல்லியிருக்கு பாருங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது
அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஒருமனப்பட்டாங்களாம். ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். இன்றைக்கு நாமும் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. எத்தனை பேர் நம்புறீங்க? சபை என்பது ஒரு வீடு. இந்த ஆலயத்தில் கூடி இருக்கிற இந்த வீடு முழுவதும், இந்த சபை முழுவதும் நிரம்ப போகிறது இந்த காலை நேரத்தில். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல, ஓ ஸ்தோத்திரம், பிரிந்திருக்கும் நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததாம். ஹல்லேலூயா. தலையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு என் மீது வந்து அமரப் போகிறார். என் துக்கம்லாம் சந்தோஷமா மாறப்போகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய பலவீனங்கள் நீங்க போகிறது. ஓ ஸ்தோத்திரம். என்னுடைய எல்லா காரியத்தையும் மாற்ற போகிறார். எல்லா வியாதிகளையும் குணமடைய செய்ய போகிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஓ ஸ்தோத்திரம். ஒரு மனமா சொல்லி ஜெபம் பண்ணும் போதே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஓ ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருக்கிற வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். எத்தனை பேர் ஆவியின் அபிஷேகத்தை உணர்ந்திருக்கிறீங்க? நல்ல வாய்களை திறந்து ஓ ஸ்தோத்திரம். நவமான பாஷைகளை அவர்கள் பேசினார்கள், வெவ்வேறு பாஷைகள். அப்படி என்றால் ஓ ஸ்தோத்திரம், ஏசப்பாக்கு தெரிகிற பாஷை, பிசாசுக்கு புரியாத பாஷை, இதுதான் அந்த பாஷை. அந்த அந்நிய பாஷை என்றால் என்ன? சிலர் சொல்றாங்க வேற ஊர்ல இருந்து வந்த உடனே அதை பேசினேன் அந்த பாஷை. இல்ல, கர்த்தர் நாவுகளிலே நெருப்பாய் இறங்கும் போது ஓ ஸ்தோத்திரம், அவர்கள் பேசின பாஷைகள் ஒருவருக்கொருவர் புரியவில்லை, ஒருவருக்கொருவர் தெரியவில்லை. அது மாத்திரமல்ல, சத்துருவுக்கு புரியாத தெரியாத ஒரே பாஷை இந்த அபிஷேகத்தினால் உங்களுக்கும் எனக்கும் உண்டாகிற இந்த ஆவியின் அந்நிய பாஷை மாத்திரமே, இயேசுவுக்கு மாத்திரமே தெரிகிற. ஓ ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆவியின் அக்கினி இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் பிள்ளை மீது, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பத்தில் அபிஷேகம் பெறாதவர்கள் இருந்தார்களானால், இதுவரைக்கும் இந்த ஆவியின் அபிஷேகத்தின் உணர்வுகள் இல்லாமல் இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மீது நெருப்பாய் இறங்கி வரப்போகிறார். நவமான பாஷைகளை பேசுவதற்காக. ஓ ஸ்தோத்திரம். ஒருவர் மேல் இருக்கிற நெருப்பு, ஒருவர் மேல் இருக்கிற அந்த நெருப்பு, ஒரு நெருப்பு எப்படி ஒரு காட்டை கொளுத்துமோ அதே போல ஒருவர் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த ஆவியின் வரம் மற்றவர்களை பற்றி பிடிக்கட்டும். இதோ அக்கினியை போட வந்தேன். ஓ அக்கினிமயமாய் இறங்கி வருகிற தேவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம். அவர் அப்படிதான் நம்ம மேல் இறங்கி வருகிறவரா இருக்கிறார். அக்கினி நெருப்பா எங்கள் மீது இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து எங்களை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில நாம் எல்லாரும் ஒரு மனதோடு நாம் அபிஷேகத்தோட ஆண்டவரை நாம் பாடி உயர்த்தும் போதே தேவ வல்லமை இந்த இடத்துல இறங்கி வருவதும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும், அக்கினி நெருப்பா இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். சொல்லுவோம், அக்கினி நெருப்பா இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும், அக்கினி நெருப்பா இறங்கி வாரும். முச்செடி நடுவே ஆண்டவர் சந்தித்தது போலவே என்னையும் இன்றைக்கு சந்திக்க வல்லவர். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து
தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி எங்களை நிரப்பி பயன்படுத்தும் அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தவர். ஓ, இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். இறங்கி வந்தீர், எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை. அக்கினி நெருப்பாய் அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து. ஏசாயாவின் நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், எங்களை பயன்படுத்தும். ஆவியின் அனல் மூட்டம் எங்களை எழுப்புதலுக்காக பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை, ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான். எங்களை அனுப்பும் ஆண்டவரே, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் அபிஷேகம் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கி வந்த அந்த ஆவி, அந்நிய மொழிகளை பேச வைத்த அந்த ஆவியின் அபிஷேகத்தினால் வரங்களினால் எங்களை நிரப்போம். அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் எல்லாரும் எங்களை வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் ஆவியானவர் நடத்தினது போலவே எங்களுக்கும் நீர் அக்கினி ஸ்தம்பமாய் நடத்துவீராக. ஓ ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே, இரவு நேரத்தில் நெருப்பு தூணா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருந்த உலகத்தில் உம் சுத்தம் செய்திட, இருந்த உலகத்தில் உம் சுத்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினால். சொல்லுங்க, எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும் ஆவியினால், எங்களை நிரப்பும். அக்கினி நெருப்பா கதலபா அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் தந்து எங்களை நடத்துவீராக. அக்கினி அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய்
அபிஷேகம் தந்து எங்களை நடத்துவீராக. ஓ அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையை நடத்துவீராக. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்போம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஓ ஹalleluya, அபிஷேகம் தந்து எங்களை நடத்துவீராக. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya. அபிஷேகம் தந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. மோசேக்கு செய்தீர், பார்வோனை கலக்க வைத்தீர் ஆண்டவரே. யோசேப்புக்குள்ளே ஆண்டவரே இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவியை வேற ஒருவரிடத்தில் நான் காணவில்லை என்று பார்வோன் சொல்லக்கூடிய விதத்தில் யோசேப்பை உம்முடைய ஆவியை கொண்டு நீர் உயர்த்தினீர் ஆண்டவரே. தானியேலுக்குள் வேறே ஆவி அவனுக்குள் காணப்பட்டது, அவனுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் ராஜா மாத்திரமல்ல ஜனங்கள் எல்லாரும் காண செய்தது போல இந்த கடைசி நாட்களிலே உங்கள் மீதும் என் மீதும் நம்முடைய சபையின் மீது தேவன் ஒரு விசேஷித்த ஆவியை, ஒரு அபிஷேக மழையை, ஒரு விசேஷித்த அக்கினி மழை, ஒரு அக்கினி மழை. ஓ ஸ்தோத்திரம், உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, விசேஷமாய் நம்முடைய சபையின் மீது, நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும், ஓ ஸ்தோத்திரம், இந்த திருப்பூர் பட்டணத்தில் இருக்கிற எல்லா பெந்தேகோஸ்தே சபையின் மீதும் கர்த்தர் ஒரு புதிய அக்கினியின் அபிஷேகத்தை ஓ ஊற்றுகிறவர். ஹalleluya. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனங்களையும் காண்பார்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே வாலிபர்கள் மீது ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன ஆவியை ஊற்ற போகிறார். அவர்கள் சொல்வதெல்லாம் நடக்க போகிறது. ஹalleluya. அவர்களை நாம் ஒரு மாதிரி தான் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்க வீட்டில் இருக்கிற உங்க வாலிப பிள்ளையை நீங்க ஒரு மாதிரி நினைக்கலாம், ஒரு மாதிரி பார்த்திருக்கலாம். ஓ ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஹalleluya. உங்கள் வாலிபர் தீர்க்க தரிசனங்களை காண்பார்கள், தீர்க்க தரிசனங்களை காண்பார்கள். ஹalleluya. உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஓ ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. கடைசி நாட்களிலே என்னுடைய ஆவியை உங்கள் மீது ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு அந்த ஆவியை என் மீது ஊற்ற போகிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஓ ஸ்தோத்திரம், உம்முடைய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் பலன் எங்களுக்கு வேண்டும். ஓ ஸ்தோத்திரம், எங்களால முடியல, we cannot ஆண்டவரே, எங்களால ஃபைட் பண்ண முடியல, எங்களால போராட முடியல. ஹalleluya. எங்க சுய பலத்தினாலே ஒன்றுமே முடியல. ஹalleluya. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறீரே. இன்றைக்கு உம்முடைய ஆவியை எங்கள் மீது அனுப்பி எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, சாத்தானை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் வேண்டும். சாத்தானை, சத்துருவை மேற்கொள்ள ஒரு விசேஷித்த பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களால போராட முடியல, எங்களால ஆண்டவரே மாம்சத்தினால ஒண்ணுமே எங்களால செய்ய முடியல. இந்த சரீரம் பலவீனம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறீர், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறீரே. இன்றைக்கு எங்கள் ஆவியை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், உற்சாகப்படுத்தி எங்களை அனுப்பும். ஹalleluya. உற்சாகப்படுத்தி எங்களை அனுப்பும் ஆண்டவரே. Thank you Jesus. ஹalleluya. ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்த போகிறோம். ஓ ஜீசஸ். வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை ஆவியே
என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சொல்லுங்க, வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை. சொல்லுங்க, சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழுந்து கட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை. வல்லமை என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே. ஆவியின் வரங்களினா ஆவியின் வரங்களினா என்னை நிரப்பிடும். ஆவியின் வரங்களினா என்னை நிரப்பிடும். கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்தும்மை மகிமை படுத்துவே. கனிகளை கொடுத்தும்மை மகிமை. எல்லாரும் சொல்லும், வல்லமை வல்லமை என்னை அனலாக்கும். வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே எங்களை அனலாக்குவீராக, எங்களை எழுப்புவீராக, தேசத்திற்கு பயன்படுத்துவீராக. எல்லா சத்ருவின் கோட்டைகளை முறியடிக்க ஒரு வல்லமை எங்கள் மீது போடுவீராக. ஒரு ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்போம். ஓ வல்லமை வல்லமை ஆவியே, ஓ என்னை என்னை அபிஷேகியும். என்னை அபிஷேகியும். என்னை அபிஷேகியும். என்னை அபிஷேக். ஓர் அபிஷேக மலை. அபிஷேகியும். ஓ ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மீதும். இங்க இருக்கிற ஒருவர் கூட அபிஷேகம் பெறாமல் போக கூடாது. ஹல்லேலூயா. எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது பலமா இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. ஒருவர் மீது இருக்கிற அபிஷேகம் ஒருவர் மீது கடந்து செல்லட்டும். ஹல்லேலூயா. அப்படியே நெருப்பாய் பரவட்டும். கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பி இந்த இடம் முழுவதும், இந்த ஆலயம் முழுவதும் ராபா தாலாபா ஷிகானியாந்தரா. ஓ சத்ருவுக்கு புரியாத பாஷையை பேச நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. சத்ருவின் கோட்டை முறியடிக்க வேண்டுமானால்
நவமான பாஷைகளை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியின் அக்கினியின் அனல் உள்ளவர்களாய். ஓ ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க? இப்ப ஆண்டவரை நம்ம உயர்த்த உயர்த்த, அவருடைய நாமத்தை பாட பாட, ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் தேவனாகி இந்த கர்த்தருடைய நாமத்தை நீங்களும் நானும் இந்த நேரத்தில் உயர்த்தும் போது தேவனுடைய ஆவி நம் மீது அமரப்போகிறது. ஒரு அபிஷேகம் இந்த காலை வேளையிலே நம் மீது ஊற்ற போகிறார். ஓ ஸ்தோத்திரம். நம்புறவங்க மாத்திரம் நல்லா கைகளை உயர்த்தி, அபிஷேகம் பெறாதவர்களும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ரபா கதலா ரபா ஷிகானியாந்தரா ரேபா கதலா ரபோ ஆதியாந்தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நீங்கள் பாடும்போதே, அல்லேலூயா என்று சொல்லும் போதே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான், சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீர் ஒருவரே, போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியே உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இல்லை என்றால், ஓ ஸ்தோத்திரம், நாம் எப்படி இருந்திருப்போம்? நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறவர். வானபூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றுமே, இந்த வாழ்க்கை அழிந்து போனாலும் எல்லாரும் கைகளை உயர்த்தி let us receive.
சாத்தான் நம்மை எதிர்த்து நிற்கும் போது, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆவியின் வல்லமை நமக்குள்ள இருக்கும் போது தோல்வி எனக்கு இல்லை, ஜெயமாக மாற்றுகிற கர்த்தர், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தெய்வத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றோம் உனக்கில்லையே, துதிகானம் தொனித்து மகிழ்வா. சாத்தான் உன்னை ஆவியின் பலத்தினாலே அவனை மேற்கொள்ள என்னோடு இருக்கிற எங்கள் தெய்வமே, தோல்வி எங்களுக்கு இல்லை. எல்லாரும் சபையெல்லாம் உயர்த்துவோம். சொல்லுங்க. Thank you, Jesus. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஓ ஜீசஸ். தேவ பிரசன்னம் எவ்வளவு ஆனந்தம் நிறைந்தது. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். எல்லா கட்டுகளையும் முறியடிக்கிற ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறதுனாலே எல்லாவற்றையும் தாண்ட முடியும், எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும், சத்துருவின் எல்லா திட்டங்களையும் அகமாக்க முடியும். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது எனக்கு ஒரு புதிய பலனை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று இருந்த பலன் அல்ல, இன்றைக்கு ஒரு புதிய பலனினாலே நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் ஒரு வாரம் மாத்திரம் அல்ல, என்றைக்குமே டெய்லியும் இந்த ஆவியின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். இதுவரைக்கும் நம்ம ஏதோ சபைக்கு போகிறோம், அதனால இந்த அனுபவம், சபைக்கு போகிறோம், பாடல் மூலமாக பாடும்போது ஓ ஸ்தோத்திரம் நான் இது பண்ணுவேன், அப்படிலாம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் 24 மணி நேரமும் நமக்குள்ளே தான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய அனுபவத்தை உணர வேண்டும். நான் போகும்போது வேலை ஸ்தலத்தில் ஆவியானவருடைய தொடுதலை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய வேலை பாஸ், என்னுடைய அதிகாரி, ஹல்லேலூயா, நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஓனர் என்னை பார்க்கும்போதே எனக்குள்ளே ஒரு புதிய அபிஷேகத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். எனக்குள்ளே அந்த அக்கினியின் அனுபவத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். மற்றவர்களை பார்க்கிறது போல நம்மை பார்க்க கூடாது. எனக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது என்பதை மற்றவர்கள் காணக்கூடிய விதத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் நீர் மாற்றுவீராக. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே எங்களுக்கு அதை செய்வீராக. ஒருவேளை எங்கள் ஆவி அமிழ்ந்திருக்கலாம் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆவியை அனல் இல்லாமல் நாங்கள் ஆண்டவரே அதை ஒரு மாதிரி ஆண்டவரே வெந்து போகாத ஒரு நிலைமையில
நாங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே எங்களை அனல் மூட்டி இருக்கிறீர், எங்களை அனல் மூட்டி இருக்கிறீர். ஓ ஸ்தோத்திரம். தெருக்கள் எங்கும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்பட போகிறது. இந்த தேசம் முழுவதும் ஒரு எழுப்புதல் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த எழுப்புதலை என்னை வைத்து நீர் செய்ய போகிறீர். சொல்லுங்க, எங்களை வைத்து நீர் செய்ய போகிறீர். ஹல்லேலூயா. எல்லா தெருக்களிலுமே இன்றைக்கு அநேக விக்கிரகங்கள் தான் அநேகமாய் பெருகி இருக்கிறது. ஆனால் இந்த இயேசுவின் ஆவியின் வல்லமை நம்முடைய சபைக்குள்ளே அக்கினி மயமாய் கடந்து வந்தால் போதும், எல்லா தெருக்களிலும் இருக்கிற விக்கிரகங்கள் இயேசுவின் ஆலயமாக மாறும். ஓ ஸ்தோத்திரம். என்னை கொண்டே கர்த்தர் செய்வார், என்னை கொண்டே அதை செய்வார். நாங்கள் ஆவியில் உற்சாகம் உள்ளவர்களாய் இருக்க ஆண்டவரே ஒருபோதும் மங்கி எரிகிறவர்களாய் நாங்கள் இருக்காமல் உமக்குள் பிரகாசமாய் இருக்கிற ஒளியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்து நாங்கள் வெளிச்சம் உள்ளவர்களாய், அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் இங்க இருக்கிற ஒவ்வொருவரை நீர் மாற்றுங்கப்பா. அப்படி நீர் செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கடைசி நாட்களிலே உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறேன். இந்த நாட்களிலும் எங்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றி நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி. எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும், உம்முடைய ஆவியின் வல்லமை வெளிப்படுத்தும். இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்கள் நடுவே வெளிப்படட்டும். ஆண்டவரே செய்தியை கேட்கிற வேளையிலே, உம்முடைய சத்திய வசனத்தை கேட்கிற வேளையிலே ஆண்டவரே உம்முடைய ஆவியை எங்கள் மீது இன்னும் அதிகமாய் ஊற்றுவீராக. இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் கூட ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அனுபவத்தை பெறாமல் கடந்து செல்லக்கூடாது. எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.